அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் உங்களை விளையாட்டு தொகுப்புகளோடு சந்திக்கின்றேன். யூடியூப்பில் பார்க்கின்றவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக் தளத்தில் பார்க்கின்றவர்கள் லைக் செய்யுங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ்களை இங்கே இட்டுக் கொள்ளுங்கள். நேற்றைய தினம் ஆசிய கிண்ண போட்டிகள் நடைபெற்றன. இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அது பற்றிய விவரங்களை தரப்போகின்றோம். இதற்கு முதலில் இலங்கையில் நடைபெற்ற மெர்கன்டைல் கிரிக்கெட் போட்டியின் ஒரு மிக முக்கியமான போட்டி பற்றி விவரங்களை தரப்போகின்றோம். தொடர்ச்சியாக என்னுடைய விளையாட்டு தொகுப்புகளில் ஜெஃப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணியின் இன்னும் ஒரு மெர்கன்டைலில் விளையாடுகின்ற அதே அணியின் பெயர் பிபிகே பார்ட்னர்ஷிப் அணி. அந்த அணி பற்றி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் மகத்தான வெற்றி ஒன்றை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். மூன்றாவது போட்டியில் அவர்கள் வெற்றியினை பெற்றிருக்கின்றனர். அதாவது மூன்றாவது போட்டியில் விளையாடுகின்றவர்கள் முதலாவது வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த போட்டியில் மயிரலையில் 3 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள் இந்த போட்டியில் HNB அணிக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு சிறப்பான வெற்றியாக அமைந்திருக்கின்றது, பாராட்டப்பட வேண்டும். அது அநேகமான யாழ் வீரர்கள் விளையாடுகின்றார்கள். 2 சிங்கள வீரர்கள் நிரோஷன் டிக்வெல்ல அடங்கலாக இன்னும் ஒருவரும் இணைந்து இந்த அணியில் விளையாடுகின்றார்கள். எனவே இந்த அணி வியாஸ்காந்தின் தலைமையில் விளையாடுகின்றது. பிபிகே பார்ட்னர்ஷிப் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்தது. 48.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 231 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். துடுப்பாட்டத்தில் அநேகமாக எல்லோரும் இணைந்து பிரகாசித்திருந்தார்கள். சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்படாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தால் இன்னும் ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்க முடியும். ஆனாலும் 128 ஓட்டங்களினால் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்தது. ஸ்ரீதரன் சாரங்கன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியவர் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நிரோஷன் டிக்வெல்ல ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 32 ஓட்டங்கள். ஆரம்ப இணைப்பாட்டம் 48 ஓட்டங்களாக அமைந்தன. டிக்வெல்ல 21 பந்துகளில் இந்த 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். சார்ஜன் சண்முகநாதன் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சார்ஜன் தொடர்ந்து ஓட்டங்களை பெறுகின்றார். இனி அவருடைய ஓட்ட இலக்குகளை, ஓட்ட எண்ணிக்கைகளை 50 தாண்டி சதம் நோக்கி பெரிய ஓட்ட இலக்கங்களை நோக்கி சார்ஜன் நகர்த்த வேண்டும். நல்ல துடுப்பாட்ட வீரராக எதிர்காலத்தில் மிக கட்டாயம் வரப்போகின்ற ஒருவர். நிபுன் கருணாநாயக்க பிபிகே பார்ட்னர்ஷிப் அணிக்கு தொடர்ச்சியாக நல்ல முறையில் விளையாடி வருகின்றார். கடந்த போட்டியிலும் இறுதி வரை போராடி ஆட்டமிழக்காமல் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர், அரைச்சதம் பூர்த்தி செய்தவர். இந்த போட்டியிலும் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வியாஸ்காந்த் 16 ஓட்டங்கள், கிருஷ்ண ஸ்ரீராம் ஷியாம் சுந்தர் 19 ஓட்டங்களை இறுதி நேரத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார். தீசன் விதுஷன் 7 ஓட்டங்கள், டோனி கிரேக் 1 ஓட்டங்கள், எட்வர்ட் நாதன் 3 ஓட்டம். இவர்கள்தான் துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் சமிந்து விஜயசிங் அணியில் இருந்தும் அவர் ஒரு ஓவர் மாத்திரமே பந்து வீசியிருந்தார், ஏனைய ஓவர்களை வீசவில்லை. சித்தம் திசாநாயக்க 3 விக்கெட்டுகளையும், சம்மு அஷான் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய HNB அணி 103 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜம்மு அஸ்ஸாம் கூடுதலான 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் எல்லோருமே குறைந்த ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். ஜெஃப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அல்லது பிபிகே பார்ட்னர்ஷிப் அணி சார்பாக 3 விக்கெட்டுகளை தீஸ்தன் விதுஷன் கைப்பற்றியிருந்தார். 8 ஓவர் 22 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். வியாஸ்காந்த் 8.1 ஓவர்கள் 19 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். டோனி கிரேக் 2 விக்கெட்டுகள். ரஞ்சித் குமார் நியூட்டன் ஆரம்ப பந்து வீச்சாளர் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கிருஷ்ண ஸ்ரீராம் ஷியாம் சுந்தர் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பந்து வீச்சில் மிக சிறப்பான முறையில் எல்லோருமே பிரகாசித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த போட்டியில் வெற்றி கிடைத்தது பிபிகே பார்ட்னர்ஷிப் அணிக்கு. அடுத்த போட்டி எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. இன்னும் ஒரு சிறப்பான அம்சம், ஜெஃப்னா ஆஸ்திரேலியன்ஸ் இந்த அணியின் அதே போன்று பிபிகே பார்ட்னர்ஷிப் அணியின் உரிமையாளர் ஆனந்தகுமார் ஆனோல்ட் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு வருகை தந்து நேற்றைய போட்டியில் ஆரம்பத்தில் அவரோடு மனைவியோடு கலந்து கொண்டிருந்தார். சமிந்தவாஸ் இந்த அணியின் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றவர். அதே போன்று பிரிஜேஷ் ஜெகநாதன் இன்னும் ஒரு பயிற்றுவிப்பாளராக இவர்கள் இருவரும் இணைந்துதான் இந்த அணிக்கான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயிற்சிகள், அந்த அமைவு சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் நல்ல வீரர்களை உருவாக்கும் நோக்கில் அவர் தன்னுடைய கனவோடு ஆனந்தன் ஆனோல்ட் அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் வந்தது இலங்கைக்கு, அந்த அணியின் வீரர்கள் அவருக்கான ஒரு வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும். இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. துபாயில் இலகுவான வெற்றி ஒன்று இந்திய அணிக்கு கிடைத்தது. இந்திய அணி எவ்வாறான கம்பினேஷனில் இறங்கப் போகின்றது என்பதைத்தான் அநேகமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவின் T20 அணி. முதலில் துடுப்படுத்த ஆடிய 57 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஐக்கிய அரபு அமீரக அணி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மாத்திரம் பிரகாசித்தார்கள். அலிஷான் ஷராப் 22 ஓட்டங்களையும், முகமது வசீம் 19 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 57 ஓட்டங்கள், சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. பந்துவீச்சில் குல்தீப் ஜாதவ் மிக அபாரமான மீள்விறகை ஒன்றை மேற்கொண்டார். 2.1 ஓவர்கள் 7 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள். சிவம் தூபே 2 ஓவர் 4 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். ஹார்திக் பாண்டியா ஆரம்ப பந்து வீச்சாளராக பந்து வீசி இருக்கின்றார். எனவே அதிகமான சுழல் பந்து வீச்சாளர்கள், ஒரு வேக பந்து வீச்சாளர், ஒரு சகலதுறை வீரர், இவர்தான் களமிறங்கி இருக்கின்றது
இந்திய அணி நேற்றைய தினம் 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசி இருக்கின்றார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஆகிய இருவரும் 19 வயது உலக கிண்ண தொடரில் நான் நினைக்கின்றேன் 2016-17 பருவ காலத்தில் விளையாடியவர்கள், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இந்திய களமிறங்கியவர்கள். மீண்டும் இப்பொழுது இந்திய தேசிய அணியில் களமிறங்கி இருக்கின்றார்கள். அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் 30 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். 9 பந்துகளில் சுப்மன் கில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 2 பந்துகளில் சூரியகுமார் யாதவ் 7 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 3வது இடத்தில் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் ஜாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரே இந்திய அணி சார்பாக விளையாடியவர்கள். ஜுனைத் சித்திக் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். இன்றைய தினம் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் அடுத்த போட்டி நடைபெறப் போகின்றது. பங்களாதேஷ் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. இந்த போட்டி இரவு 8 மணிக்கு இடம்பெறப் போகின்றது. விறுவிறுப்புகளாக அமையுமா அல்லது பங்களாதேஷ் அணி வெற்றி பெறப் போகின்றதா, எவ்வாறு இந்த போட்டி அமையப் போகின்றது என்பது பற்றிய விவரங்களை நாங்கள் நாளைய தினத்தில் ஸ்கோர் விவரங்களோடு உங்களோடு சந்திக்கின்ற வேளையில் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றோம். இதே வேளையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான T20 போட்டி நடைபெற்றது. ஆனால் மழை காரணமாக ஓவர்கள் குறைக்கப்பட்ட போட்டியாக நடைபெற்றது. 7.5 ஓவர்களில் எந்த போட்டி என்பதை சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. 7.5 ஓவர்களில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 97 ஓட்டங்களை பெற்றது, 5 விக்கெட்டுகளை இழந்தது. எய்டன் மார்க்கம் 28 ஓட்டங்கள், டெவால்ட் பிரேவிஸ் 23 ஓட்டங்கள், அதே போன்று டெனவன் ஃபெரியா 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் லூக் வுட் 2 விக்கெட்டுகளையும், ஜெமி வார்டன், ஆதில் ரஷீத் மற்றும் சாம் கரன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். 5 ஓவர்களில் 69 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 54 ஓட்டங்களை பெற்றார்கள், 5 விக்கெட்டுகளை இழந்து. 14 ஓட்டங்களில் டக்வர்த் லூயிஸ் முறையில் வெற்றி பெற்றுக் கொண்டது தென்னாப்பிரிக்க அணி. இங்கிலாந்து அணி சார்பாக ஜோஸ் பட்லர் 25 ஓட்டங்கள், சாம் கரன் 10 ஓட்டங்கள், பந்துவீச்சில் மைக்கேல் ஜனேசன் மற்றும் கோபியன் போச் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள், கெகிசோ ரபாடா 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதுதான் அந்த போட்டியின் ஸ்கோர் விவரமாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் உலகக்கிண்ண பக்கமாக வரப்போகின்றோம். உலகக்கிண்ண மகளிர் அணி, அதாவது உங்களுக்கு தெரியும், மகளிர் உலகக்கிண்ண போட்டி மாதம் 30ஆம் தேதி இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆரம்பமாக போன்றது. முதல் போட்டி இந்தியா குவஹாத்தியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நடைபெறப் போகின்றது. இலங்கை அணி தன்னுடைய அணியை அறிவித்திருக்கின்றது. 2 மாற்றங்கள் மாத்திரமே செய்யப்பட்டிருக்கின்றன. உதேஷிகா பிரபோதனி மீண்டும் அணிக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இமேஷா துல்லானியும் இந்த 15 பேர் கொண்ட குழுவுக்குள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சாமரி அத்தபத்துவின் தலைமையில் ஹாஷினி பெரேரா, விஷ்மி குணரத்ன, இமேஷா டுலானி, நிலக்ஷி டி சில்வா, கவிஷா டில்ஹாரி, ஹர்ஷிதா சமரவிக்ரம, அனுஷ்கா சஞ்சீவனி, தேவ்மி விஹானகே, பியூமி வத்சலா, இனோகா ரணவீர, சுகந்திகா குமாரி, உதேஷிகா பிரபோதினி, அச்சினி கௌசல்யா மற்றும் மல்கி மதாரா ஆகியோர் இந்த அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வீராங்கனைகளாக காணப்படுகின்றார்கள். உலகக்கிண்ண ஆண்களுக்கான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரும் இந்தியாவிலும் இலங்கையிலுமாக நடைபெறப் போகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். இதற்கான போட்டிகள் எப்போது ஆரம்பமாக போகின்றன என்ற விவரங்களையும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றது சர்வதேச கிரிக்கெட் பேரவை. வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் இந்த ஆரம்ப போட்டிகள் நடைபெறப் போகின்றது என்பதை இலங்கை சர்வதேச கிரிக்கெட் பேரவையானது அறிவித்திருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்கின்றோம். எனவே இது சரியான முறையில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன என்பதையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்கின்றேன். அதே போன்று இலங்கை கிரிக்கெட் நேற்று முன்தினம் அறிவித்திருந்த இன்னும் ஒரு தகவலையும் தருகின்ற நேற்று தினத்தில் தவறவிட்டிருந்தேன். பாகிஸ்தானுக்காக இலங்கை அணி கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றது. 11, 13 மற்றும் 15ஆம் தேதிகளில் நவம்பர் மாதத்தில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் நடைபெறப் போகின்றது. 19, 22, 25, 27, 29ஆம் தேதிகளில் முதல் போட்டி ராவல்பிண்டியிலும் பின்னர் 4 போட்டிகள் லாகூரிலுமாக பாகிஸ்தானில் நடைபெறப் போகின்றன. முக்கோண T20 போட்டி தொடராக இந்த 5 போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் பங்கு பெற்றுகின்ற முக்கோண T20 போட்டி தொடரானது நடைபெறப் போகின்றது. உலக கிண்ணத்துக்கு முன்னர் இலங்கை அணியை தயார் செய்து கொள்வதற்கான மிக சிறப்பான ஒரு போட்டி தொடராகவும் இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த தகவல்களோடு இன்றைய தினத்தின் விளையாட்டு தொகுப்பிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மேலதிகமான விளையாட்டு தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் விமல்.